ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 7 காஞ்ச மிளகாய் வறுத்துக்கங்க. அதோடய சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. பெருங்காயமும் அந்த பச்சை வாசனை போன வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் 3 முள்ளங்கி மெல்லிஸாக திருவினதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஒரு வெங்காயம், 1 இன்ச் பூண்டு, ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் வதக்கிடுறேன். ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் இதையும் போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வதக்கிடுங்க. வதக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு புளி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. உங்களுக்கு சுவையான முள்ளங்கி துவையல் எல்லாம் சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி எப்படி இருக்குன்னு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.